வணக்கம். நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி ப்ரமோட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டில் இது வரைக்கும் கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இஎம்ஐ ஃபெசிலிட்டியில் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பல்லடத்து மக்கள் கேட்டதுக்காக பல்லடத்தில் நம்ம வந்து கேத்தனூர் பக்கத்தில் வந்திருக்கோம். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேத்தனூர்லேருந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், பல்லடத்துலேருந்து 10 நிமிஷத்தில் வந்தாலும் கேத்தனூர்லேருந்து 5 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆயிடலாம். ஒரு இஎம்ஐ சுலப மாத தவணையில் கொடுக்குற சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சைட்டை பற்றி யாருக்காவது தெரியுமா? யார் பேசுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மேம், நம்ம வந்து பல்லடம்ல இருந்து கேத்தனூர்ல ரொம்ப லோ பட்ஜெட்ல பண்ணி கொடுக்குற ஜெய் சக்தி அம்பிகை நகருக்கு வந்திருக்கோம். வெரி குட். கோகுல் சார், இப்போ நம்ம இந்த சைட் வந்து எப்படி எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுக்க போறோம்? உடனடி கிரையம் கொடுக்குறோமா, மாத தவணையில் கொடுக்குறோமா, என்ன ஸ்கீம்ல கொடுக்குறோம் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெயசக்தி நகர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 ஏக்கர்ல பிரிச்சிருக்கோம். 600 சைட்டா பிரிச்சிருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா மினிமம் 2.5 லட்ச ரூபாய் நம்ம சைட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறோம். அது போக ரெடி கேஷுக்கும் பண்ணி தரோம். ரெடி கேஷ் பண்றவங்களுக்கு கிரைய செலவு நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இஎம்ஐ பாத்தீங்கன்னா 18 மாசம் நம்ம தவணை முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சார், இப்போ நம்ம சைட்டு வந்து உங்களுக்கு பார்த்துட்டீங்க, சரௌண்டிங் ஃபுல்லா என்ன, இப்போ ஒரு குடியிருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த படிப்புக்கு தேவையான இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகே, இப்போ பல்லடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேகமா வளர்ந்துட்டு வர ஒரு சிட்டியில ரொம்ப முதன்மையான சிட்டியா இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பிக்கஸ்ட் தாலுகா வந்து பல்லடம் தான். இங்கே உங்களுக்கு தொழில்துறையிலேருந்து எஜுகேஷன் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்லடத்தில் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து குளோபல் ஸ்கூல்லேருந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வரைக்கும் எல்லா ஸ்கூலும் இருக்குதுங்க. அதே மாதிரி காலேஜஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு சரௌண்டிங்கில் அதிகமாக இருக்குது. எல்லாமே 5லேருந்து 10 நிமிஷம் ட்ராவல் தான் உங்களுக்கு. சார், நம்ம இப்போ பல்லடத்தில் நம்ம ஒரு சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் கேத்தனூரில். அதில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, லோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்கன்னா இப்போ இதான க்ரோத்திங் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸில் க்ரோத்திங் எந்த மாதிரி இருக்கும் சார்? கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பல்லடம் கேத்தனூரில் மின்வாரியத்துறைக்கிட்ட இருக்கிற ஒரு 99 ஏக்கரை எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலைன்றதை விட தொழில் பூங்கா ஒன்று அமைக்க போகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் தொழில் பூங்கா அப்படின்னு. அது இங்கே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலே இந்த இடத்த சுற்றி நம்ம கேத்தனூரில் தான் வருது இல்லைங்களா? ஆமாங்க. இதை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியேஷனுக்கு தொழில் வாய்ப்புன்றது இன்னும் 200 மடங்கு அதிகமாகுது. அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல தொழில்துறை அதிகமாகுது அப்படின்னா எக்கனாமிக்கலி நம்ம வளர்ச்சி அடைவோம். அதே மாதிரி எஜுகேஷன் இங்கே ஆல்ரெடி இருக்கு. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள பயங்கரமான டெவலப் இருக்கு. இன்னைக்கு 1 ரூபா போட்டிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 5 ரூபா எடுக்கிறதுக்கான உறுதி இந்த மூலியமா இருக்கு. அப்போ வந்து தாராளமா வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ சுரேஷ் சார், நம்மளோட சைட்ல பாத்துட்டீங்கன்னா இப்போ அம்யூனிட்டிஸ் இப்போ வந்து நல்ல எல்லாருமே எல்லா டாபிக்கும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சைட்ல அம்யூனிட்டிஸ் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ண போறோம், அதே மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட் நம்ம கொண்டு வர போறோங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ கம்மியான ஒரு லோ பட்ஜெட் சைட்டுக்கு யாராலையும் பண்ண முடியாத ஒரு பேசிக்கான அம்யூனிட்டிஸ் நம்ம வந்து பண்ணி தரோங்க. கண்டிப்பாங்க. என்னென்ன பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு, சூப்பரா பண்ணி 33 அடி தார் ரோடு ஒரு 3 லேயர்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க சார். சூப்பர் சார். அதே போல ஒரு காமன் போர், அதுல காமன் போர்ல இருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா வந்து பைப் லைன் கொடுத்துடலாங்க. ஓகேங்க. அதே போல சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துடலாங்க சார். ஓகேங்க. அது போக சுத்தி வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. ஒரு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஆர்ச் ஒன்று நம்ம ஆர்ச் பண்ணி கொடுத்துடலாங்க சார். ஓகேங்க சார். ஓகே. அதாவது இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல இவ்வளோ பெஸ்ட் அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சார். கண்டிப்பாங்க சார். இப்போ ஆல்ரெடி நம்மளோட ப்ராஜெக்ட் ஒன்று பசுமை நகர் நம்ம போட்டிருப்போம். அதில் வந்து ஒரு 2,10,000 நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்தோமோ அதையோட இன்னும் கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் நல்லா அதோட பெட்டராகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பசுமை நகர்னு சொல்லி ஒரு 5 ஏக்கர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே போல் ஆஸ் இட் இஸ் சேம் அம்யூனிட்டிஸ் நம்ம இங்கேயும் பண்ணி கொடுத்துடலாங்க சார். கண்டிப்பாங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ரமேஷ் சார், நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா மும்பையில் வந்து நிறைய இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணீங்க. இப்போ எங்கள் கம்பெனிக்கு வந்து கிட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கம்பெனியில் எப்படி இருந்துச்சு? நாங்கள் எப்படி கஸ்டமருக்கு வேணுங்கிற தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றவங்க சொல்கிறத விட. கண்டிப்பாக மும்பையில் வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் வந்து லேண்ட் பிளாட் இந்த மாதிரி சேல்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கே எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான். பட் அது கம்பேரில் கோயம்புத்தூரில் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியா டெவலப் ஆனதுனால இங்கே டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கு தேவை அதிகமானது லேண்டு தான். அதுவும் நம்ம லோ பட்ஜெட்டில் நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி ப்ரமோட்டர் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 300 கஸ்டமர்ஸ் மேலே நாங்கள் நல்ல ஃபெசிலிட்டிஸோட நல்ல தேவையான அளவுக்கு அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னை வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சது 300 கஸ்டமர்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
கார்த்திக் சார், இப்போ நீங்கள் இந்த சைட்டு நம்ம ஜெயசக்தி அம்பிகை நகர் வந்து இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்தோம். இந்த சைட்டுக்கும் சரௌண்டிங்கில் வந்து என்னென்னமெல்லாம் பார்த்தீங்க? இங்கே சப்போஸ் வந்து வீடு கட்டி குடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வருமானம் ஈட்டணும் இல்லைங்களா? அதுக்கு தொழில் வாய்ப்பு ஏதாவது இருக்கா? வேலைக்கு போக முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? குடும்பம் நடத்த முடியுமா இந்த இடத்துல இருந்தா? அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நீங்கள் பார்த்த வரைக்கும் சொல்லுங்களே. தறி கார்மெண்ட்ஸு திருப்பூருக்கு அடுத்தபடியாக பல்லடத்தில் நம்ம நிறைய கார்மெண்ட்ஸ் சரி வீட்லேயும் சரி பெரிய குடோனாலும் சரி நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். வரவழியில் ரோட்லேருந்து வரவழியில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் லைனாக இருக்குது கார்மெண்ட்ஸு. நீங்கள் துணி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு கோழி பண்ண பிஸ்னஸாக இருந்தாலும், தீவன பிஸ்னஸ் எது போட்டால் எதில் முதலீடு போட்டாலும் நீங்கள் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு இடமா இருக்குது. சுற்றியுமே தொழில் அதிகமாக இருக்க இடமா இருக்குது. சார், நம்ம சைட்ல வந்து வெறும் லேண்ட் மட்டும் கொடுக்குறோங்களா இல்ல பில்டிங் எல்லாமே பண்ணி கொடுக்குறோமா சார்? ரவி சார், பில்டிங்கும் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகேங்க. என்ன மாதிரி பண்றோம் பிளான் பார்த்தீங்கன்னா 1 BHK 15 லட்ச ரூபாயில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். 2 BHK பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபாயில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா வந்துடும். பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1 BHKக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்லையும் 2 BHKக்கு 850 ஸ்கொயர் ஃபீட்லையும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. ஓகேங்க. இதோட பேங்க் ஃபெசிலிட்டிஸ்லாம் லோனுக்கு எல்லா பேங்க்லையும் நம்ம டைப் பண்ணிக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த சிபில் ஸ்கோர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிற மக்களுக்கும் தனியாக நாங்கள் ஒரு பேங்க் இருக்குது. நம்ம அதுலேயும் நம்ம அவங்களுக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோங்க. சூப்பர் சார். சார், வீடு வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்மளே பண்ணி கொடுத்துருவோமா இல்லை நம்ம ஏதாவது பிளான் வச்சிருக்கோமா எப்படிங்க சார்? நம்மகிட்ட நிறைய பிளான் இருக்குங்க. அதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. அவங்களுடைய ஆப்ஷன் தாங்க. கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மண்ணு தான் பெஸ்ட்டு. ஏன்னா பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நாள் ஏறும், இன்னொரு நாள் இறங்கும். ஆனால் மண் எப்பவுமே அதனுடைய விலையோட தரத்துலேருந்து இறங்குனதே இல்லை. அது எல்லாரும் கண்கூட பார்த்துருக்கீங்க. புரிஞ்சு எல்லாரும் ஸ்மார்ட் சிட்டி ப்ரமோட்டருக்கு வாங்க. சொந்தமா இடம் வாங்க.